நீதிபதிகள் இப்படியெல்லாம் கூட நடந்து கொள்வார்களா என்பதை பற்றியும் நமக்கு ஒரு அவர் சொல்றாரு, உங்களை யாரு ரெவல்யூஷனரி சொல்றது, நீங்க ஒரு காமெடி பீஸ். நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நீதிபதி தனக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேச முடியுமா? குடிமை வச்சதுக்காக யாராவது தண்டனை கொடுப்பாங்கன்னா உலகத்துல இருக்கிற தேங்காய் புறம் ஜெயில தான் இருக்கும். ஈகோ சிஸ்டம் அப்படின்னு அவர் யாரை மீன் பண்றாரு? இந்த எக்கோ சிஸ்டத்தை உருவாக்கியவர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள். நீ சாதி ரீதியாக அவர் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் என்றால் சாதி ரீதியான பாகுபாடு எனக்கு இல்லை என்று சொல்லுங்கள். பார்த்த உடனே குற்றவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா சட்ட புத்தகத்தெல்லாம் வச்சுக்க கூடாது. வேற இப்படி பார்த்த உடனே சொல்ற மாதிரி ஏதாவது தீர்க்க தரிசனம் அந்த மாதிரி ஏதாவது. வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும். ஒரு வடிவேல் மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீதிபதி என்கிற பாதுகாப்பு கவசத்திற்கு நின்று கொண்டு மக்களிடம் அவர் ஒரு விஷவித்த ஊன்றுகிறார். சாமியாரால தான் வளர முடியுமா? சாமிநாதனாலே வளர முடியும். வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் எழுத்தாளருமான திரு ஆதவன் தேச்சண்ணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அட்வொகேட் வாஞ்சிநாதன் நீதிபதி சுவாமிநாதன் மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்து அதை ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டா முறைப்படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புறாரு. இத அங்க யாரு பிரிச்சு படிச்சு பார்த்தாங்க, எப்படி இது வெளியே கசிஞ்சுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு அதிமுக வக்கீல் மூலமாக நீதிமன்ற சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கும் வக்கீல்களுக்கும் இந்த கம்ப்ளைண்டோட ஒரு காப்பி பரவுது. அதுதான் பிரச்சனையுடைய ஒரு மூலப்பொருளாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா திடீர்னு வாஞ்சிநாதனுக்கு ஒரு சம்மன் அனுப்பப்படுறாரு. வேற ஒரு வழக்குல வாஞ்சிநாதனை ஆஜராக சொல்லி நீதிபதி சுவாமிநாதன் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட இடத்துல சம்பந்தப்பட்ட வழக்குல இனிமே நான் வக்காலத்து கிடையாது, நான் டிரான்ஸ்பர் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஓபன் கோர்ட்ல வச்சு சரமாரியாக கேள்வி கேட்டு, நீங்கள்லாம் ஒரு போராளியா, நீங்க ஒரு கோழை அப்படின்னு எல்லாம் அவரை ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு ரியாக்ட் பண்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்ல நீங்க எழுத்துப்பூர்வமா கேளுங்க, நான் எழுத்துப்பூர்வமா பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கோபத்துல அவர் மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணி தன் மீது உள்ள குற்றச்சாட்டை தானே விசாரிக்கக்கூடிய ஒரு அவலத்தை நிகழ்த்துறாரு. இதை எதிர்த்து பல முன்னாள் நீதிபதிகளும் வக்கீல்களும் பெருமளவுல போராட்டம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நேத்து அந்த கேஸ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு அவர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. இந்த ஒட்டுமொத்த டிராமாவையும் எப்படி பார்க்க? முதல்ல நம்ம மக்கள் நீதித்துறை மீது, நீதி வழங்கும் முறை மீது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகரிக்க செய்வதற்கு ஏதாவது செய்ய முடிந்தால் நீதித்துறையினுடைய சம்பந்தப்பட்ட அனைவரும் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் இருக்கிறத குறைக்காமையாவது இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். ஆனால் வாஞ்சிநாதனுடைய சம்பந்தமான இந்த பிரச்சனை முழுவதும் நீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை முற்றிலும் குலைப்பதாக இருக்கிறது. குறிப்பாக அவர் தனக்குள்ள சட்டப்படியான ஒரு உரிமையினுடைய அடிப்படையில் ஒரு நீதிபதியின் மீது அவர் வழங்கக்கூடிய தீர்ப்புகளில் இருக்கக்கூடிய பாரபட்சம் என்று அவர் கருதக்கூடிய விஷயங்கள், அது 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 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இல்ல வாஞ்சிநாதன், நீங்க சொன்னதெல்லாம் சரியான குற்றச்சாட்டு இல்லை, அதுக்கான போதுமான ஆதாரங்கள்ல நீங்க நிறுவனம்னு அவர் சொல்லணும். அப்போ ஆனா அவருக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நீதிபதியினுடைய நீதி வழங்கும் முறையில் சில பாகுபாடுகள் இருக்கிறது என்று அவர் தன்னளவில் கண்டுணர்ந்த விஷயங்களின் மீது ஒரு ஒரு புகாரை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கிறார். அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போய் சேர்கிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு போய் சேர்ந்த ஒரு கடிதம் அவரை தவிர மற்றவர்கள் வழியாக சுற்றுக்கு விடப்படுகிறது என்று சொன்னால் அது தலைமை நீதிபதியே விட்டிருந்தாலே தவறுதானே? ஏன்னா அவருக்கு ஒரு சட்டப்படி ரகசியமாக ஒரு புகாரை தெரிவிக்கிறார். அந்த புகார் தெரிவிக்கப்பட்ட ஒரு சூழலில் அது தலைமை நீதிபதி தவிர்த்த வேற ஒருவர், அது ஒரு வழக்கறிஞர் அதை சுற்றுக் கொடுறாருன்னா எப்படி அந்த கடிதம் வெளியிலே கசிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கணும். இப்போ இது என்னன்னா, ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு நாம அனுப்பக்கூடிய தகவல் ரகசியம் பராமரிக்கப்படும், பாதுகாப்பாக இருக்கும், நமக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வராது, ஒரு விசில் ப்ளோயரா நம்ம இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு செயல்பட்டார்னா
அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயிராபத்து உள்ளிட்ட அவருடைய தொழில் எதிரிகள் அதை தவறாக கையாள்வது அல்லது அவருடைய நடத்தைகளை வந்து நிறுத்துவதற்கு அல்லது முடக்குவதற்கு முயற்சிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அது ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில இருக்கும். அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகத்துல வருது. ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கக்கூடிய பணிகளில் எப்படி நிதி முறைகேடுகள் நடக்கிறது என்பதை பற்றி ஒரு பொறியாளர் அவர் அந்த அந்த நேஷனல் ஹைவே தங்க நாற்கர சாலை அமைக்கக்கூடிய அந்த திட்டத்துல வேலை செஞ்ச ஒருத்தர். அவர் அன்றைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ரகசியமாக எழுதுகிறார். இந்த இந்த சாலை அமைக்கும் பணியில் என்னென்ன விதமான நிதி முறைகேடுகள் நடக்கிறது, அதனால் வந்து ஒரு சமரசம் செய்யப்படுகிறது, சாலையினுடைய தரம், பயணிகளுடைய பாதுகாப்பு, இது உயிர் எல்லாமே அதனால பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு ஆபத்து உருவாயிருக்கு, நீங்க தலையிடணும்னு சொல்லி பிரதமர் அலுவலகத்திற்கு ரகசியமாக அனுப்புகிறார். அந்த யாருக்கு வந்து யார் மீது எந்த ஒரு ஒப்பந்ததாரர் மீது புகார் சொல்லி அவர் வந்து ஒரு புகார் கடிதத்தை அனுப்புனாரோ அவர் அவருக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதம் எந்த ஒப்பந்ததாரர் மீது இவர் புகார் சொல்லியிருந்தாரோ அந்த ஒப்பந்ததாரர் கைக்கே வந்து கிடைத்ததாகவும், அதனால் அவர்களால் அவர் அடுத்த சில நாட்களிலேயே கொல்லப்பட்டார் என்பதையும் நாம் கடந்த காலத்துல பார்த்தோம். இப்ப இது வந்து இந்த உயர்மட்ட அலுவலகங்களுக்கு போகக்கூடிய கடிதங்கள் கசிந்தது என்பதே உண்மையில் முதல் உச்சநீதிமன்றம் அதை பற்றிய முதலில் விசாரிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், வாஞ்சிநாதன் இது சம்பந்தமாக சைபர் கிரைம்ல புகார் செய்திருக்கிறார். சைபர் கிரைம் இது யாரால் இந்த கடிதம் கசிந்தது என்பதை பற்றி அவங்க வந்து விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டறிந்து சமூகத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும், சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் என்பது இதுல உடனடியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதற்கு அடுத்தது அவரு மரியாதைக்குரிய நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் அவர் இந்த வழக்குல எப்படி இதை கையாண்டார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் பின்னாடி போகணும்னு எனக்கு தோணல. நேற்றைக்கு வாஞ்சிநாதனை அவர் எப்படி நீதிமன்றத்தில் நடத்தினார் என்பதை பற்றி ஒரு காணொளி சமூக ஊடகங்களில் சுற்றுக்கு வந்திருக்கிறது. அந்த காணொளியில் பார்க்கக்கூடிய காட்சிகள் உண்மையில் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையும், நீதிபதிகள் இப்படியெல்லாம் கூட நடந்து கொள்வார்களா என்பதை பற்றியும் வந்து நமக்கு வந்து ஒரு சங்கடத்தை உருவாக்கக்கூடிய கேள்விகள்லாம் வருது. குறிப்பாக அவரை படிக்க சொல்றாரு வாஞ்சிநாதனை, ஒரு ஏதோ ஒண்ணு கொடுத்து படிக்க சொல்றாரு. அதை படிங்கன்னு சொல்லி முதல் வார்த்தையை அவர் படிக்க ஆரம்பிச்ச உடனே, என்ன கண்ணு தெரியலையா அப்படின்னா உங்களை அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்ப வேண்டியதுதான். இது வந்து ஒரு வழக்கறிஞரை பார்த்து ஒரு நீதிமன்றத்துல ஒரு அவையில அவரு படிக்கிறாரு. வரியை படிக்க தெரிஞ்சவருக்கு 2வது வரி படிக்கிறதுக்கு எப்படி கண்ணு தெரியாம போயிடும்? அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் ஏதாவது GR சாமிநாதன் விசாரிக்கும் போது ஒரு வரி படிச்சா அடுத்த வார்த்தை படிக்க கூடாதுன்னு ஏதாவது எஃபெக்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் படிக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தையை படிச்ச உடனே அடுத்த வார்த்தையை படிப்பதற்கு முன்பாகவே இவர் குறுக்கிட்டு என்ன கண்ணு தெரியலையா அப்படின்னா உங்களை அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பணும். ஒரு நீதிபதி ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையினுடைய பெயரை சொல்லி இவர் எப்போ அவங்களுக்கு வந்து ஆள் பிடிச்சு கொடுக்குறவரா மாறினாரு? கண்ணு தெரியாதவங்க அப்புறம் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுமா? ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதா? அல்லது ஒருவேளை வேற ஏதாவது கம்பெனிக்கு இவரு ஆள் பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏதாவது அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன இதெல்லாம் வார்த்தை? அப்புறம் மீண்டும் படிக்க சொல்றாரு. மீண்டும் படிக்கும் போது கண்ணாடியை மாத்தணுமான்னு கேட்கிறாரு. ஆப்டிகல்ஸோட ஏதோ டைப் இருக்கும் போல தெரியுது. கண்ணாடியை மாத்தணுமா? கண்ணு தெரியுது இல்லையோ அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி வந்து ஒருவரை உடல் ரீதியான ஒரு குறைபாடு இருப்பதாக கருதி கொண்டு அதன் பேரில் ஒரு கோர்ட்ல அவமதித்து பேசுவது என்பதே ஒரு நீதிபதியால பேச முடியும்னு சொல்லி சொன்னா அது அவருக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு நீதிபதி பேசுவதற்கு தகுதி வாய்ந்த சொற்கள் அல்ல என்று அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கூட அவர் வாஞ்சிநாதனை ஆத்திரம் முட்டி தெருச்சண்டைக்கு இழுப்பதை போல அவர் இழுக்கிறார். இவர் ஏதாவது எனக்கு கண்ணு தெரியலாம் உனக்கு தான் கண்ணு தெரியலன்னு இவர் ஏதாவது சொல்லணும். அல்லது வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா ஏன் சக்கர நேத்திராலயாவுக்கு போனா உங்களுக்கு கமிஷன் வராதான்னு கேட்கணும். இப்படி ஏதாவது அவர் வாயை விடணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி வாயை விட்டாருன்னா அதை வச்சுக்கிட்டு அவர் நினைக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாரு. இது போன்ற ஒரு அணுகுமுறை சரியானதா? முதல்ல ஒரு நீதிபதி தன்னுடைய வழக்கறிஞரையோ அல்லது வழக்கறிஞரையே இப்படி அவர் ட்ரீட் பண்றாருன்னா அவர் முன்னால் ஒரு வழக்காடி ஒரு வெகுமக்கள்ல இருந்து ஒரு வழக்காடி போனால் அவரை இவர் எவ்வாறு நடத்துவார்? எவ்வளவு மரியாதை குறைவாகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியவர்களும் தனிநபர் ரீதியான தாக்குதல் தொடுக்கக்கூடிய வார்த்தைகளையும் இவர் கையாள்வார் என்கிற சந்தேகத்தை நமக்கு உருவாக்குகிறது.
தலைமை நீதிபதி உண்மையில் இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நீதிபதி தனக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேச முடியுமா? வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு புகார் அனுப்பியிருக்கிறார். அந்த புகார் இன்னும் விசாரிக்கப்படவில்லை. அந்த மென்ஷன் பண்ணி சொல்றாரு சார். நான் இப்போ உங்ககிட்ட விசாரணை பண்றதுக்கும் நீங்க அனுப்புன புகாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற ஒரு இல்லன்னா எதுக்கு இவ்வளவு ஆத்திரம்? இல்ல அப்படி இல்லன்னா எதுக்கு இப்படி ஆத்திரம் அடையணும்? வாஞ்சிநாதன் ஒரு வார்த்தையை படித்த உடனே அவர் அவருக்கு இருக்கிற அந்த ஆத்திரத்தை போறான் என்னை எதிர்த்து எனக்கு விமர்சனம் பண்ணி நீ ஒரு புகார் அனுப்பிட்டியா? உன்னை நான் எப்படி நீதிபதிங்கிற அந்த பாதுகாப்பு கவசத்தை வைத்துக்கொண்டு நீங்க ஏதாவது வாய விட்டீங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்புன்னு உங்களை ஃப்ரேம் பண்ண முடியுன்ற ஒரு ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் நின்று கொண்டு ஒரு வழக்கறிஞர் இப்படியெல்லாம் உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக ஒரு கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்து அவமதிப்பதற்கு சட்டத்தில் எந்த இடத்துல இடம் கொடுத்திருக்குது? அல்லது வார்த்தைக்கு வார்த்தை சாமிநாதன் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாரத தர்மத்தில் இதெல்லாம் இருக்கிறதா? அப்படி இருந்தால் இந்த பாரத தர்மத்தை தான் அவர் வாய்க்கு வாய் புகழ்ந்து கொண்டிருக்கிறாரா என்பதெல்லாம் பாரத சம்பிரதாயம் இதெல்லாம் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாருல்ல எல்லா இடங்கள்லயும். அப்ப இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இப்ப சப்போஸ் இவர் அவரை ப்ரொவோக் பண்ண முயற்சி பண்றாரு. ஒருவேளை வாஞ்சிநாதன் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தார்னா இந்த வழக்கு எப்படி போயிருந்திருக்கும்? அவருடைய இன்டென்ஷன் அவர் ரியாக்ட் பண்ணணுங்கிறது தான். ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வாஞ்சிநாதன் ரியாக்ட் பண்ணியிருந்தார்னா இது எப்படி போயிருக்கும்? இந்த இல்ல அதாவது அவர்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன? எங்கள் இருவரில் அதாவது 2 நீதிபதிகள்ல ஒருவர் அதாவது ஜி.ஆர். சாமிநாதன் சாதிய பாகுபாட்டுடன் அவருடைய தீர்ப்புகள்ல அந்த கண்ணோட்டம் இருக்கிறது, பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் என்று உங்களுக்கு இருந்த அந்த கருத்திலேயே இப்போதும் உறுதியாக இருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. இதுதானே அவர் கேட்கறது. இப்ப இதுக்கு ஆம்னு சொன்னா அதுவும் இவர் மேல அவரு ஒரு என்ன சொல்றது, அவர் ஒத்துக்கொண்டார், ஆமா என் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சாருன்னு அது மேல இவர் ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு போக முடியும். இல்ல நான் அந்த நிலைப்பாட்டுல இல்ல இப்ப அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு புகாரை அனுப்பிவிட்டு ஒரு கோர்ட்ல அவரு ஓபன் கோர்ட்ல இல்லை என்று பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார் என்று அந்த விஷயத்தின் மீதான நம்பகத்தன்மை, அந்த புகார் மீதான நம்பகத்தன்மையை சட்ட ரீதியாக காலி பண்றதுங்கிறது அவருடைய உத்தியாக இருந்திருக்கலாம். நம்ம அதுக்குள்ள போய் நம்ம சட்ட ரீதியான விஷயங்களுக்குள்ள ஆனா நம்ம ஒரு பார்க்க கிடைத்த அந்த காணொளி காட்சியின் மூலமாக நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள், நம்ம அடிப்படையில ஒரு நீதிமன்றம் என்பது ஒரு மனித மாண்பை, ஒரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது. அது நீதிமன்ற கட்டடம் காப்பாத்தாது. நீதிமன்றத்தோடு, நீதித்துறையோடு, நீதி வழங்கும் முறையோடு தொடர்புடையவர்களில் தலைமை பொறுப்பு என்பது நீதிபதிக்கு இருக்கிறது. அவர் இப்படியெல்லாம் பேசுவாரா ஒரு வழக்கறிஞரை அப்படிங்கிறதானே? நீ சாதி ரீதியாக அவர் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் என்றால் சாதி ரீதியான பாகுபாடு எனக்கு இல்லை என்று சொல்லுங்கள். அல்லது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்து தவறானது, நான் இந்தந்த வகையில் நான் இதெல்லாம் ஜெனரஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பாரத தர்மம் என்று சொல்வதே கூட அபத்தம் தான். அது பாரத தர்மம், பாரத சம்பிரதாயம் என்பதற்கும் சமத்துவத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஒருவேளை ரஜபதி ராய் வாதிட்டால் நீங்கள் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்க. அது விளக்கம் சொல்றதுக்கு தான் பல இடங்கள்ல போறீங்களே, அங்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு போங்க. ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி என்கிற பாதுகாப்பு கவசத்திற்குள் நின்று கொண்டு ஒரு தனி மனிதனை உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவமதிப்பது என்பதே முதலில் மிக கடுமையான ஒரு பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தலைமை நீதிபதி இப்போ இவர் புகார் அனுப்பியிருக்காரு இல்லையா, நீதிமன்ற அவமதிப்பு என்று இதை புகார் அனுப்பியிருக்காருல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய இந்த நடத்தை பற்றியும் விசாரிக்க வேண்டும். வாஞ்சிநாதன் கிட்ட சொல்லும் போது இன்னொரு விஷயத்த சொல்றாரு, எனக்கு எதிராக ஒரு கோஆர்டினேட்டட் பிளாட், ஒரு ஈகோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஈகோ சிஸ்டத்தோட ஆதரவுல தான் நீங்க இப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஈகோ சிஸ்டம் அப்படின்னு அவர் யார மீன் பண்றாரு? ஈகோ சிஸ்டம்னா தமிழ்நாட்டுடைய ஈகோ சிஸ்டம்னா இது இங்க ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு சமூகம். இது சனாதன தர்மத்துக்கு இவர் சொல்லக்கூடிய உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாரத சம்பிரதாயம் அல்லது பாரத தர்மம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு நவீன சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு இவர் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தங்கள் இதெல்லாம் எந்த அளவிற்கு எதிரானது என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் இது. இதைத்தான் அவர் எக்கோ சிஸ்டம் சொல்ல முடியும். வேற என்ன எக்கோ சிஸ்டம் சொல்ல முடியும்? அவர் என்ன ஒருவேளை அவர் உட்கார்ந்து இருக்கிற வழக்கறிஞர் சீட்டை சொல்ல முடியுமா? அப்படி தமிழ்நாட்டை தான் அவர் சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றங்கள், சமூக மாற்றங்கள், பொருளாதார தளத்தில் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இதெல்லாம் அவருக்கு ஒரு ஒம்பாமை இருக்கலாம். அந்த ஒம்பாமையிலிருந்து
அதற்கு எதிரான வன்மத்தை அவர் வாஞ்சிநாதன் வழியாக கக்கி இருக்கிறார் என்று நாம வந்து புரிந்து கொண்டிருக்கு. என்ன அவர் வந்து நீதிபதியாக பொறுப்பேற்று 4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் மீது எப்பயாவது யாராவது இப்படி எல்லாம் வந்து விமர்சிச்சு வந்து வர வேண்டியதுச்சா? 4 வருஷமாக அவருடைய தீர்ப்புகளை பார்த்து அதிலிருந்து அவருக்கு உறுத்தலாக தெரிந்த விஷயங்களின் மீது அவர் வகைப்படுத்தி அதை ஒரு புகாராக மாற்றி அனுப்பியிருக்கிறார். இது அவருக்கு இருக்கிற உரிமை. அந்த உரிமையை வந்து நானும் மதிக்கிறேன்னு சொல்லி ஜி.ஆர். சாமிநாதன் சொல்றாரு. வரவேற்க வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கு வந்து அவரு லிபரலா இருக்கிறாருன்றது நான் வரவேற்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வரவேற்கிறவரு இந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கில் அவரை வரவழைத்து அவர் வக்காலத்னாமா நான் வந்து இல்ல அதுல இருந்து நான் விலகிட்டேன், நான் வேற அந்த வழக்குல நான் இல்ல அப்படின்லாம் சொன்ன பிறகு கூட சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கில் அவரை வரவழைத்து அவரை இந்த மாதிரி அவமானப்படுத்துவதற்கும் ஆத்திரம் தீராமல் நினைத்து பொங்கி பொங்கி பேசுவதற்கும் என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இவர் மீதான புகார் சென்றிருப்பது என்பதும் அதை வாஞ்சிநாதன் தான் அனுப்பினார் என்பதும் அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த ஆத்திரம் அவர் மீது இருக்கிறது. அதுதான் இதுக்கு பின்புலமா இருக்கு. இதுல எக்கோசிஸ்டம்னா இந்த எக்கோசிஸ்டத்தை உருவாக்கியவர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள். அவர் தான் இந்த எக்கோசிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா திடீர்னு எதுக்கு வந்து நீதிபதி ஹரிபரந்தாமன் அல்லது சந்துரு, விமலா, செல்வம், சி.டி. செல்வம் இவங்கெல்லாம் எதுக்கு வரப்போறாங்க? இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கிறது. அவர்களெல்லாம் ஏன் தலையிடுகிறார்கள் என்றால் ஒரு நீதி வழங்கும் முறையில் இருந்து இப்படி அதுல வந்து இந்த மாதிரி ஒரு அரிமானம் ஏற்படுகிறது. அது மக்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய செயலாக ஆகிவிடும். அந்த பதட்டத்துல தானே ஒரு சுதந்திரமாக வழக்காடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இப்படி தனிமைப்படுத்தப்படுவது, அவமானப்படுத்தப்படுவது, மனித உரிமை சார்ந்த அவருடைய செயல்பாடுகளை அவர் சொல்றாரு, உங்களை யாரு ரெவல்யூஷனரி சொல்றது, நீங்க ஒரு காமெடி பீஸ், ஒரு வடிவேல் மாதிரி பேசிட்டு இருக்காரு. உண்மையில காமெடி பீஸ் யாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் திருப்பி சொன்னார்னா என்ன ஆகும்? ஒரு நீதிபதியை பார்த்து ஒரு வழக்கறிஞர் நான் காமெடி பீஸா இல்லையான்றது இருக்கட்டும், ஆனா நீங்க பேசுறதெல்லாம் தான் காமெடி பீஸ் அப்படின்னு அவர் திருப்பி சொல்லியிருந்தாருன்னா அவர் அப்படி சொல்லணும்னு எதிர்பார்த்தா அவர் சீண்டனாரு. அந்த இடத்துல வாஞ்சிநாதன் மிக சரியாக இவர் எதுக்காக வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு, இவர் கிட்னி எடுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் வான்னு கூப்பிட்டப்ப இல்ல எழுத்துப்பூர்வமா கொடுங்க, நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்க, நானும் எழுத்துப்பூர்வமா தரேன். அப்படின்னா என்னன்னா எழுத்துப்பூர்வமா கொடுக்கும்போது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வந்து செய்ய முடியாது. எழுத்துப்பூர்வமா உன்னை அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவேன், உனக்கு கண்ணு தெரியாதா, உனக்கு வந்து படிக்க தெரியாதா, வந்து நீ காமெடி பேச இப்படி எல்லாம் எழுத முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு கேட்கிறாரு. அது எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அண்ணாமலைய வந்து இல்ல அண்ணாமலைய புகழ்ந்து எழுத முடியுது, மாரிதாச வந்து புகழ்ந்து எழுத முடியுது இல்லையா? இதெல்லாம் வந்து இவங்களை பத்தி எல்லாம் நமக்கு பேச முடியுது. மாரிதாஸ் வந்து அவர் மிகப்பெரிய வந்து பிரபலமான யூடியூபர் அப்படின்னு. என்ன யூடியூபர்களுக்கான ஓட்டெடுப்பு நடத்தி உங்ககிட்ட அந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்களா? அல்லது தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரிய கொடைன்னு வந்து அண்ணாமலை வந்து புகழ்றாரு. அந்த ஒரு அண்ணாமலை பத்தி அந்த ஒரு வாசகம் இருக்கு பாருங்க, அதுல நீங்க போய் படிச்சு பாருங்க. இதெல்லாம் எழுத்துப்பூர்வமாவே கூட வந்து அவர் வந்து எழுதக்கூடிய ஆள் ஒரு இடத்துக்கு போயிடுவாருன்னு கூட எனக்கு தோணுது. லஜபதி ராய் வந்து நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு கேட்டாருல்ல, இதெல்லாம் எழுத்துப்பூர்வமா கூட அவர் கொடுத்துருவாரோன்னு எனக்கு தோணுது. இந்த சர்ச்சை நடக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் மேடையில் பேசின ஒரு காணொளி ரொம்ப வைரல் ஆகுது. அதுல அவர் வக்கீலா இருந்த காலகட்டத்துல ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ பத்தி பேசுறாரு. அதுல 2 முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு. 1 சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க எப்பவுமே தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இறுதியில சொல்றாரு வேதத்தை நம்ம காப்பாத்துனா வேதம் நம்மள காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாரு. அந்த காணொளிய பாத்தீங்களா? உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தேன். இல்ல அதுல பாருங்க, அவர் வந்து முக்கியமான விஷயம், அந்த விபத்தை ஏற்படுத்தியவர் ஒரு பெண்மணி. அவங்க அவசரமா அமெரிக்காவுக்கு போறாங்க. அப்ப அந்த பெண்மணியை காப்பாத்துறதுக்காக தான் அவருடைய சகோதரர் போய் தப்பா அவர் கேஸ் வாங்கிக்கிறாரு. அந்த கேஸ்ல இவருக்கு வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்தி ஒரு கொலையை செய்தது, விபத்து எப்படி வேணாலும் நடக்கலாம். அதுக்கு வந்து ஒரு திட்டமிட்டு அது நடந்தா அதுக்கு பேர் விபத்து கிடையாது இல்ல, அது வந்து திட்டமிட்ட கொலைன்னு ஆயிடும். இப்போ விபத்து எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா விபத்தை உருவாக்கியவர் ஒரு உயிர் அழிவதற்கு காரணமாக இருந்த அந்த பெண்மணி வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அது இவருக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்ச பிறகும் இவருடைய கவலை வந்து ஐயோ ஒரு உயிரை வந்து கொன்னுட்டாங்களே அப்படிங்கிறத பத்தியோ,
ஒரு உயிரை கொண்டுட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, விசா டயத்துக்குள்ள அமெரிக்கா போகணும்னு அவர் தப்பிச்சு போயிட்டாங்கன்றதா இவருடைய கவலை கிடையாது. அவருடைய சகோதரருக்கு கூடுதலான காலம் தண்டனை வந்துருச்சு. அவர் புடிமை வச்சதுனாலதான் அந்த தண்டனை வந்துருச்சு. இது என்னன்னா, நீங்க வந்து ஒரு 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 பார்ப்பனருக்கு வந்து மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு குற்றத்துக்கும், அவர் செய்யக்கூடிய ஒரு குற்றத்திற்கும் ஒரே மாதிரியான தண்டனை கிடையாது என்கிற மனுஸ்மிருதி, சனாதன தர்மம்லாம் வலியுறுத்துறாங்கல்ல. பாரத சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை வந்து அவரு வந்து காப்பாத்துறதுக்கு அவர் பரிதவிக்கிற பரிதவிப்பு தான் அதுல வெளிப்பட்டிருக்குது. வேதத்தை நம்புகிறவர்களை வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் அவங்கள காப்பாத்தணும். ஏன் அந்த தண்டனையே இல்லாம வந்து காப்பாத்திட்டு போயிட்டு வேதம் 18 மாத தண்டனையை குறைக்கிறதுக்கு தான் வேதம் பயன்பட்டு இருக்குன்னா அது வேதத்தை அப்படின்னா கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் டிகிரி கூட்டி இருக்கலாமே. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த வேதத்தை படிக்கிறதோ அல்லது அதை பாராயணம் பண்றதோ அல்லது அதை சொல்லித்தரதோ கொஞ்சம் டிகிரியை கூட்டி இருந்தா முழு விடுதலையுமே வாங்கியிருக்கலாம்ல. குடிமை வச்சதுக்காக யாராவது தண்டனை கொடுப்பாங்கன்னா உலகத்துல இருக்கிற தேங்காய் புறம் ஜெயில தான் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப குடிமை வச்சவங்களை தண்டிக்க கூடாதுன்னு ஏதாவது தனியா சட்டம் இருக்குதா? அப்படி இருந்த சட்டத்தை வந்து மாத்தி நம்ம வேற இடத்துக்கு வந்து சேர்ந்து எனக்கு அதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த பில்கிஸ் பானு வழக்குல 11 பேரை விடுதலை பண்ணோன்னே அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ சொன்னாரு, இவர்கள் எல்லாம் சம்ஸ்காரிகள், பார்ப்பனர்கள், அதனால இவங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க, பொய்யான வழக்குல இவங்களை தூக்கி உள்ள போட்டு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட ஜி.ஆர். சுவாமிநாதன் பேசுனது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இல்ல இந்த மாதிரி பேசுற இதெல்லாம் நம்ம கடந்த காலத்திலயும் பார்த்திருக்கோம். வெண்மணி தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் நில உடைமைக்காரர்கள். இவர்கள்லாம் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரில் கார் கூட ஒரு வைத்திருக்கிறார். கார் வச்சதெல்லாம் அப்ப பெரிய குவாலிபிகேஷன் ஆயிடுச்சு. கார் கூட வைத்திருக்கிறார். இவர்கள் இப்படி நேரடியாக இறங்கி போய் 44 பேர் எரித்து கொலை செய்திருப்பார்கள் என்று நம்ப முடியவில்லை அப்படின்னு தீர்ப்புல இருக்கு. அதே மாதிரி வாச்சாத்தி வழக்குல 269 பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்குல எடுத்த எடுப்புல பத்மினி ஜெயசுந்தர கிட்ட தான் போகுது அந்த வழக்கு. முதல் ரிட்டு என்ன கேக்குறாங்க, நீதி விசாரணை வேணும்னு. அந்த அம்மா என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற இவர்கள் அனைவருமே அரசு ஊழியர்கள், இவங்க வந்து இந்த மாதிரியான குற்றத்தை எல்லாம் செய்திருப்பார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லைன்னு சொல்லிதான் தள்ளுபடி பண்ணாங்க. இப்ப வந்து குற்றவாளிகளை பார்த்த உடனே குற்றவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா சட்ட புத்தகத்தெல்லாம் வச்சுக்க கூடாது. வேற இப்படி பார்த்த உடனே சொல்ற மாதிரி ஏதாவது தீர்க்க தரிசனம் அந்த மாதிரி ஏதாவது ஞான திருஷ்டி அப்படிதான் இபிக்கு இந்த பிஎன்எஸ் இப்ப வந்து வேற ஏதாவது ஞான திருஷ்டி அப்படி ஏதாவது வச்சுக்க வேண்டியதுதான். இவர் பேசிய வேறொரு காணொலியும் சமூக வலைதளங்களை பார்க்க முடிஞ்சது. அதுல வந்து திராவிட மாடலை எள்ளி நகையாடக்கூடிய வகையில் திராவிட குரல் அப்படின்னு குரலை மாத்தி பேசுறாரு. திராவிட தலைவர்களான பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதே காணொலியில இன்னொரு ஒரு விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த டெமோகிராபிக் டிசைன் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அது மாறுச்சுன்னா வந்து அது அரசியல் அமைப்பு வந்து மாறிடும். அது வந்து மாறக்கூடாது. அதை மாறாம மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன மீன் பண்ணி அப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் வெளியில. அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகை மாறிக்கிட்டு இருக்கு. அது வந்து இஸ்லாமியர்கள் அதிகரிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டினுடைய எல்லா விஷயமே தலைகீழா மாறிடும். அதனால இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இந்துக்கள் வந்து தங்களுடைய மக்கள் தொகை விகிதத்தை வந்து அதிகரிச்சுக்கணும், அவங்க கூடுதலா குழந்தை பெற்றுக்கணும், ஒவ்வொரு இந்து பெண்ணும் 10 குழந்தைகளை பெற்று எடுத்துக் கொள்ள வேண்டும்னு ஒரு சாமியார் வளர்னதெல்லாம் இருக்குது. சாமியாரால தான் வளர முடியுமா? சாமினாலே வளர முடியுன்றதுதான் வந்து நீங்க அந்த டெமோகிராபிக் வந்து மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா, இந்த இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரியான இந்த மெஜாரிட்டேரியன் இந்து மெஜாரிட்டேரியன்ற அந்த விஷயம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்றதுதான். இது வந்து பீதியை உருவாக்குவது, ஒரு பெரும்பான்மை சமூகத்திடம் ஒரு பீதியை உருவாக்குவது. அதாவது நாம் அப்படிங்கிறத வந்து பெரும்பான்மை என்றும், அவர்கள் என்று சொல்வது சிறுபான்மை என்றும், அவர்கள் பெரும்பான்மையாகி இதனுடைய அந்த சமநிலை குலைந்து விடுமானால், இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையில் வந்து ஒரு சீர்குலை உருவாகி விடுமானால், நம்ம பாரத சம்பிரதாயத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் அல்லது வேத சம்பிரதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்லது சனாதன தர்மத்தை பாரத தர்மத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள்லாம் சிறுபான்மை ஆகிவிட்டால் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனமே வந்து மாற்றப்பட்டு விடும். உண்மையில அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கு தொடர்ச்சியாக யார் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்கள். இதற்கு முன்னாடி வாஜ்பாய் காலத்திலே வெங்கடாச்சலயா கமிஷன் போட்டாங்கல்ல,
இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை அது நிறைவேற்றப்பட்ட நேரத்திலேயே இதில் பாரத தர்மம் என்பதை பற்றிய எந்த விஷயமே இல்ல, இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அந்த விஷயத்தை ஒரு நீதிபதி அவர் வழக்கறிஞரா இருக்கும்போது என்ன கருத்தியல வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு அவருக்கான உரிமை இருக்கு. ஆனால் ஒரு நீதிபதி என்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒருபால் கோடாமையோடு இயங்கக்கூடிய ஒருவர் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இப்படி ஒரு மெஜாரிட்டேரியன் வாதத்தை முன் வச்சு அதுல மாற்றம் வந்துவிடக்கூடாது, ஒரு நீதிபதி இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னா அவரு கோடு காட்டுறாரு, தூண்டி விடுறாரு. சிறுபான்மை சமூகத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய வாதத்தை அதில் முழுவதும் உடன்பட்டு அதை ஒரு பொது வெளியில் நீதிபதி என்கிற பாதுகாப்பு கவசத்திற்கு நின்று கொண்டு மக்களிடம் அவர் ஒரு விஷவித்தர் ஊன்றுகிறார். இப்ப இந்த விஷயத்த கம்ப்ளைண்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு போயிருக்கு, இது ஒரு விசாரணை அப்படின்னு இது பாட்டுக்கு அதோடைய போக்குல விடாம இந்த விஷயத்த வெளியில கொண்டு தேரை இழுத்து நடுத்தருவுல விட்ட மாதிரி எங்க அப்பா குருதருக்குள்ள இல்லன்னு இவரே எக்ஸ்போஸ் ஆயிட்டாருன்னு பாக்குறீங்களா? அப்ப வாஞ்சிநாதன் வைத்த குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இல்ல வாஞ்சிநாதன் ஆமா செயல் மூலமா காட்டிட்டாருன்னு நினைச்சுக்கலாமா? வாஞ்சிநாதன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அவர் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அவருடைய காணொலிகள், கடந்த காலத்துல அவர் பேசின காணொலிகள், அதாவது நீதிபதி பொறுப்பேற்ற பிறகு அவர் பேசிய காணொலிகள், பல காணொலிகள் நமக்கு காண கிடைக்கின்றன. அவற்றில் அவர் மிக நுட்பமாகவும் ரொம்ப ஒரு குரோத மனப்பான்மையுடனும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு விஷயங்களையும், அதை போலவே சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான விஷயங்களையும் அவர் பாக்குறாரு. உடனே என்ன சொல்லலாம்னா, சில பேர் உடனே அவர் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்களா கிடையாது, அந்த வழக்குல அப்படி தீர்ப்பு சொன்னாரு, இந்த வழக்குல இப்படி தீர்ப்பு சொன்னாரு அப்படின்லாம் நீங்க உடனே தீர்ப்பு எடுத்து உடனே பிடிச்சி அவரை போன்ற ஒருத்தர் இப்படி எல்லாம் நீங்க முத்திரை குத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். ஒரு தீர்ப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கூடிய சில வாசகங்கள் அல்லது தீர்ப்பினுடைய முடிவுகளை வைத்துக்கொண்டு அது நடக்கும். இந்த மாதிரியான ரொம்ப அடிப்படை வாதத்தை முன்னிறுத்தி பேசக்கூடியவர்கள் அந்த அடிப்படை வாதம் முழுமையாக அம்பலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது தங்களை கொஞ்சம் தாராளவாதிகளாக காட்டிக் கொள்வதற்கு சில நேரங்கள்ல பேசுவாங்க, செயல்படுவாங்க. நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீதிபதி சந்துருவோ அல்லது ஹரிபரந்தாமன் போன்றவர்கள் பல பேருக்கு அவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கும்போது அரசியல் இயக்கங்களிலே ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிகளாக மாறிய அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த நீதிபதி என்கிற அந்த பொறுப்புக்குத்தான் நியாயம் செய்ய அவர்கள் விரும்பினார்களே ஒழிய அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்தியலுக்கு சேவகம் செய்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை, அல்லது ஒரு இயக்கத்திற்கு சேவகம் செய்ய விரும்பவில்லை. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். நன்றி தோழர்.